ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென் மீஜி 2 பேரும் நைட்டு நேரத்துல பைக் எடுத்துட்டு லாங் டிராவல் போயிட்டு இருக்காங்க. சென்னு மீஜி 2 பேரும் ஜாலியா போயிட்டு இருக்கும் போதே ஸ்பீடு கம்மி பண்ணவான்னு சென்னு கேக்குறான். வேணாம் இதே ஸ்பீட்ல போ, ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு மீஜியும் என்ஜாய் பண்ணிட்டு கூடயே போயிட்டு இருக்கா. இப்படியே உங்க டைம் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. மீஜி யோசிச்சு பாக்குறா. சென்னை அந்த கவுன்சிலிங் போறத பாத்துட்டு போலீஸ் நட போய் இவ கேட்டிருக்கா, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா ஒரு வேலை சென்னை சொல்லணும்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட வந்து சொல்லுவாமா, சொல்லக்கூடாதுன்னா அதை சொல்றதுக்கு நான் யாரும் கிடையாது, நான் மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேக்குறேன்னு மீஜி சொல்லியிருக்கா. அவனுக்கு டைம் கொடு, கண்டிப்பா அந்த டைம் எடுத்துட்டு அவன் உன்கிட்ட வந்து சொல்லுவான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. 6 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டேன், இதுவே லாங் டைம். அண்ணா நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல, நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் சென்னை பாக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங் ஃபிஷிங்க்கு கூட்டு போயிருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் இல்ல, நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மீஜி நேரா நம்ம போர்க்கான்ல, அதான் ஸ்னூக்கர் பூல்ல வேலை பாக்குறானே சென்னை ஃப்ரெண்டு, அவனை தேடி வந்துடுறா. டேய் சென்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், எனக்கு சில விஷயத்தை நீ சொல்லணும்னு சொல்ல. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது மீஜி, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான். தெரியும் சென்னுதான் உனக்கு எல்லாமே, அவனை மீறி நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு. முடிஞ்சத உன்னால சொல்ல முடிஞ்சது சொல்லு. தோ இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்தேன்னு சொல்ல அந்த பையன் பயந்துட்டே வரான். இவன் பேரு ரொங்க போல, இந்த 3வது ஃப்ரெண்டு. சரிடா வா நம்ம மாடிக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொங்க கூட்டிட்டு மீஜி போயிட்டு இருக்கா. ஏதாவது உளறிவிடணும்னு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொங்கும் பேசிட்டு இருக்கான். போ பாக்குறான், பரவாயில்ல எதுவும் பேசாம ஒரு பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். எங்க சென்னை கிட்ட இந்த மிஸ்டர் ஷாங் ஒருத்தனோட போட்டோ எடுத்து காட்ட, இவன் பேரு லூபின் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நிறைய விஷயங்கள் தப்பா நடக்க ஆரம்பிக்குது, நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. நம்ம பண்ற பிசினஸ்ல இல்லீகலா எதுவுமே இல்ல, ஆனாலும் யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்றாங்கிறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆடிட்டிங் டீமுக்கு வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க சந்தேக கண்ணோட பாத்துட்டே இருக்காங்க. எங்க நம்ம ஆளுங்க யாராவது அவங்க சைடு இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு மிஸ்டர் ஷாங் சொல்ல, என்ன சந்தேகம் எதுவும் படுறீங்களான்னு சொல்லிட்டு சென்னை கேக்குறான். அப்பெல்லாம் சத்தியமா இல்ல, நம்பாத ஒரு ஆளை நான் என்னைக்குமே வேலைக்கு எடுக்கவே மாட்டேன். சென் எனக்காக நீ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். உனக்கு வேண்டியவங்க யாராவது அங்க இருக்காங்களான்னு கேட்க, எனக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும், அது போதும், மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சென்னை மிஸ்டர் ஷாங்கு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சென்னை பாத்துட்டு போ வந்த வழியே திரும்பி ஓலான்னு ட்ரை பண்றான். ஆனா சென்னை கூப்பிடுறான், எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா என்கிட்ட வந்து கேட்டே இருக்கா நிறைய விஷயத்த மீஜி, நான் சொல்லலன்னு சொல்ல. மீஜிட்ட நானாவே முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும், நம்மளுக்கு பயந்துட்டு நான் சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான் சென்னை சொல்லிட்டு இருக்கான். இல்லடா அவளால என்னடா பண்ண முடியும், பாவம்னு சொல்லிட்டு போ சொல்ல. உனக்கு மீஜியை பாக்கிறதுக்கு பாவமா தானே தெரியும், க்ளோஸா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள்னு தெரியும். அவளை நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு பேசிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சென்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா அந்த வெளியே இருக்க டிராலியே ஒரு 2 டிக்கெட் மாதிரி இருக்கு. அவ ஒரு டிராமா பாக்க போலான்னு சொன்னால மீஜி, அதுக்கு உள்ள உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா. நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு அவ கேட்கா. சாப்பிடுறேன்னு சென்னு சொல்றான். இதை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ போய் கொடுத்துட்டு இருக்கா, நான் அடுத்து குக் பண்றேன் அப்படின்னு. சென்னை போயின பத்தி தான் தெரியணும்னா ஏன்ட்ட கேளு, தேவையில்லாம நீ பாட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாத, மிஸ்டர் ஷான் கிட்ட எல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல, எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரிய வேணாம், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், அது என்ன தெரியுமா, நீ இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் நைட் ஆகுது நிம்மதியா தூங்கணும், அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. சென்னை பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறான். சாப்பிட்டுட்டு மீஜி போய் பால் எடுத்துட்டு வரலான்னு போறா. வரத்துக்குள்ள சோஃபால படுத்து தூங்கி போயிட்டு இருக்கான். மீஜியும் பக்கத்துல உட்காந்துட்டு போத்தி எல்லாம் விட்டுட்டு, நான் பாக்காத இந்த கொஞ்சம் காலகட்டத்துல நீ எவ்வளோடா கஷ்டப்பட்டிருப்பன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பாவமா இருக்கு அவளுக்கே. அடுத்த நாள் மீஜி அவளோட டீமோட போயிட்டு சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனில என்ன ஃப்ராடு வேலை எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரகசியமா. இதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு மிங்கன்னு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் மறுபடியும் பேசிட்டு இருக்கான். கரெக்டா வரும்னு தோணலனா நீங்க சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு மீஜி அந்த ஆளை கண்டுக்கவே இல்ல. இதே நேரம் நம்ம தூளியோட பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அங்க ஒரு ஆள் வந்துட்டு அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஓவரா உரசி பேச ஆரம்பிக்க, அந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். தூளி அங்க வந்துட்டா. இதுக்குடா தேவையில்லாம மறுபடியும் வம்பு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, என்னடா செல்லம் ஏன் இப்படி வந்து பாய் ஃப்ரெண்ட பாத்து இப்படி கத்திட்டு இருக்கன்ட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்டா வெளியே போடா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு தூளி கத்துறா. அப்போ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஒரு குட்டியோண்டு பையன் உள்ள வரான். பையன் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டானா அந்த ஆளு கேட்க, வாய மூடுன்னு சொல்லிட்டு தூளி திட்டிட்டு இருக்கா. இங்க மீஜி அந்த டிராமாவை பக்கத்துக்கு வந்துடுறா. சென்னை இன்னும் ஆளை காணா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே மெசேஜ் ஒண்ணு வருது, கொஞ்சம் அவசரமா வேலையில மாட்டிக்கிட்டேன், வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மீஜி டிராமா பாத்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நேரா நம்ம சென்னை இருக்கான்ல, கிளம்பி போறவன் பியூட்டி பார்லர்ல பிரச்சனை பண்ணிருக்கா. அவனை போய் 4 சாத்து சாத்துறான். சென்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த தூளிய ரொம்ப நாளாலாம் தெரியாது, சரியான ஃப்ராட் அவன் சொல்லிட்டு இருக்க, இங்க இருந்து ஓடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு சென்னை அவனை விரட்டி விட்டுட்டு இருக்கான். இல்ல நல்ல பையன் போலயே, ஸ்ட்ராங்கா எப்படி விரட்டி விட்டான் பாருன்னு சொல்லிட்டு சென்னை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.
சாரி ஃபோன் பண்ணிருக்க கூடாதுன்னு தூளி சொல்றா. எப்போ எந்த ஆபத்துனாலும் கால் பண்ணு, ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு தூளிக்கும் அந்த குட்டி பையனுக்கும் பாய் சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த ப்ரோக்ராம் டிராமாவை பாத்துட்டு இருக்கும் போதே மீஜி வெயிட் பண்ணிட்டே இருக்கா, சென்னை இன்னும் காணோம்னு சொல்லிட்டு. பாதி டிராமாவே போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இதுல யாரோ ஒருத்தங்க இந்த கூட்டத்துல ஒருத்தங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க டிராமா போட்டிருக்க லேடி பக்கத்துல வர மீஜி எனக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஆனா அந்த லேடி பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட போயிட்டு ஒரு கையில ஒரு வெப்பன் கொடுத்து உனக்குதான் ப்ரொபோசல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னை மின்னல் வேகத்துல கார் எடுத்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க ஒரு பையன் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு, நீயும் நானும் இன்னும் 1000 நாள் ஆகுது ஒன்னா மீட் பண்ணி, இதுக்கு மேல எப்போ ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிலாம் சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். மீஜி இதை கியூட்டா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கும் போதே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு சென்னை மெசேஜ் பண்றான். கரெக்டா அப்போ நம்ம மீஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவ வேகமா திரும்பி பாக்குறா. அதான் மீஜியோட பாஸ் இருக்கான்ல, அவன் தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். இங்க 2 பேரும் ஒருத்தங்க பாத்துட்டு இருக்க. மீஜின்னு அடுத்த குரல் கேக்குது. பார்த்தா சென்னை அங்க வந்துடுறான். மீஜி பாத்துட்டு சென்னும் பாத்துட்டு இருக்கான், இங்க பாஸும் பாத்துட்டு இருக்கான். 3 பேர் ஒருத்தங்கள மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. பாஸ் நான் உங்களை கூட்டு போய் உங்க ஹோட்டல் ரூம்ல டிராப் பண்ணவான்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. சாப்பிடணும் போல இருக்கு, பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்லிட்டு இருக்கான். வாங்க வாங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வேகமா கார்லயே இந்த பாஸ கூப்பிட மீஜியும் இந்த பாஸ் பக்கத்துலயே உட்காரலான்னு பின்னாடி சீட்ல உட்கார்றா. சென்னை வேகமா கார் கதை திறந்து அவ கையை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு வந்து முன்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டான். அல்பத்தனமா பிஹேவ் பண்ணானேன்னு சொல்லிட்டு மீஜி பாத்துட்டு இருக்கா. சென்னைக்கு ரொம்ப குதூகலமா தான் இருக்கு. ஏறி கார்ல உட்காந்துட்டு ஹோட்டல்ல நேரா கூட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே பாஸ் கேக்குறான், மீஜி வரியா, கொஞ்சம் வேலை பாக்கணும், பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோ வரேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. மீஜி நைட்டு நேரத்துல அடுத்தவங்க ஹோட்டல் ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு சென்னை திட்ட ஆரம்பிக்க, டே வரையும் பாஸ்டா வேலை நிறைய இருக்கு, சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்காத, நான் போய் வேலை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீஜி அங்கிருந்து நேரா உள்ள கிளம்புறா. பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு சென்னைக்கு. அங்கேயே வெயிட் பண்ணிருக்கான். டைம் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரியே தெரியுது. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு மேல போறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹோட்டல் ரூம் கதவை தட்டிட்டு இருக்கான். அங்க பாஸ் தான் வந்து கதவை ஓபன் பண்ணிருக்கான். மீஜி ரெஸ்ட் ரூம் போயிருப்பா போல. சென்னு வந்துட்டு உனக்காக சூப் வச்சிட்டு இருக்கேன், கொதிக்குது வீட்டுல, சாப்பிட போலான்னு கூப்பிட, நான் உள்ள வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகலையே, அதுக்குள்ள சூப் வச்சு கொதிக்குதான்னு சொல்லிட்டு மீஜி சிரிக்கிறா. பாஸும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். சென்னு பார்த்துட்டு என்ன பல்ல காட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவரா ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி போடலாம்னு கேட்க மீஜி பாக்குறா. பேண்ட்டும் சட்டையும் தாள் போட்டிருக்காரு, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, வரவரா அநியாயம் பண்ற, வா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. அப்படி என்னடா சூப் வச்ச, அதுக்குள்ளயா கொதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்க. அதுவா, அது வந்து வெஜ் சூப்புன்னு சொல்லிட்டு சென்னதோ சமாளிக்கிறான். ஓ நிஜமாவே வச்சியா, என்ன கூப்பிடறதுக்காக தான் நீ போய் சொல்லி சமாளிச்சேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு மீஜி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே உண்மையவே சொல்லியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு சென்னைக்கே லைட்டா அவமானமா இருக்கு. யோசிச்சுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். சரி என்ன சூப் தெரியுமா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மீஜி அவளுக்கு வேணுங்கிற சூப்ப சொல்றா. சரி ஓகே வீட்டுக்கு போய் வச்சு தரேன்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல மீஜி சிரிச்சுட்டே போறா. அடுத்த நாள் மீஜியும் அந்த திங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காள் அந்த கம்பெனில, அவங்க 2 பேரும் யாரோ ஒரு கம்பெனியோட மேனேஜர் பார்த்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணுமா, அங்க போறாங்க. மீஜி இல்லங்க, நீங்க வந்து உண்மையாலே அபிஷியல் தானா, தப்பான ஆளுங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, மேனேஜர் தாங்க, என் ஐடி நம்பர் இருக்கு பாத்துக்கோங்கன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. இந்த டிங்க என்னவோ நீதான் இருக்கிறதுலே பெரிய பொறுப்பு இருக்க ஆள் மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கான். அந்த லேடியும் பாத்துட்டே தான் இருக்கா. 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. மீஜி வர வர ஓவரா பண்றமா, ஏன் உனக்கு நம்ம பாஸ் இருக்காரு, ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாரா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க எதுக்கும் ரெடியா இருங்க, பாஸ் கிட்ட நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. இங்க பார்த்தா பாஸ் வந்தது அவளுக்கு மட்டும் தானே தெரியும். எல்லாருக்கும் பாஸ் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஆள் டிங்கும் வரான், அவனுக்கும் பாஸ் கொடுத்துட்டு இருக்கான் கிஃப்ட் எல்லாம். இல்லங்க சுகர் எனக்கு சேராது, எனக்கு வேணான்னு அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்ல, இதே நீங்களும் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டு திங் மீஜி 2 பேர் மட்டும் என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, வேலையை உருப்படியா பண்ண தெரியாதா, இன்னொரு தடவை இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததுன்னா 2 பேரையும் இந்த போஸ்ட்ல இருந்து காலி பண்ணிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். மீஜி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி திங் நீங்க கொஞ்சம் வெளியே கிளம்புங்க, மீஜிட்டு தனியா பேசணும்னு சொல்லிட்டு இந்த பாஸ் கூப்பிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் சென்னோட ஆபீஸ்ல சென்னு போ 2 பேரும் டயர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னடா ஆச்சுன்னு சென்னு கேட்க, எங்க வீடு லீஸ் முடிய போது, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் புது வீட்டுக்கு போகணும், ஆனா வீடு குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா 2 பேரும் பயங்கரமா கடுப்பாவாங்கன்னு சொல்ல, பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படதானடா செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போக்ட பேசிட்டு இருக்கான் சென்னு. ஆமாண்டா அதெல்லாம் கரெக்ட் தான், என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன், விட மாட்டேங்கிறாங்க, சேவிங்ஸ் வேற பத்தலன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இன்னும் பேசிட்டே இருக்கான். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, மீஜி ஏதாவது சொன்னாலான்னு கேட்க, அவளை பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அவளை பிக்கப் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, திட்டுவா, நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறான். ஆனா சென்னை அங்க போறதுக்குள்ள மீஜி அந்த பாஸ் கூட பேசிட்டே வெளியே வந்துட்டு இருக்கா. இன்னைக்காச்சும் சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கேட்டுட்டு இருக்கான். சென்னை பாத்துட்டான். வாங்க வாங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊர்ல லோக்கல்ல என்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீஜியை இழுத்துட்டு வந்து முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு சென்னை கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹோட்டல்ல சாப்பிடும் போது மீஜி இது டேஸ்டா இனிப்பா இருக்கு, உனக்கு பிடிக்கும்ல, நீ சாப்பிடுன்னு சென்னை சொல்லிட்டு இருக்க.
இல்ல மீஜிக்கோட பாடி ரொம்பவே கோல்டு, அவளால கண்டிப்பா அதை சாப்பிட முடியாது, அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் சொல்லிட்டு இருக்கான். ஓ, உங்களுக்கு என்ன விட ரொம்ப நல்லா தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா? மீஜி உங்களை பத்தி ஆனா என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு சொல்ல, ஃபேமிலிய பத்தி பர்சனல் விஷயத்த பத்தி வேலையில எல்லாம் சொல்லாத, நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்து அமிச்சேன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல, ஒரு வேலையில இருக்க ஒரு ஆள் கிட்ட சொல்ல வேணாம், கரெக்ட் தான், ஆனா நான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அப்ப நாங்க லவ் பண்ணப்ப கூட ஏதோ அவ சொன்னது இல்லைன்னு கேட்க சென்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நாங்க 2 பேரும் ஒரே வேலையில இருக்கனாலதான் இவ என்ன கூட பேசிட்டு இருக்கா, காலேஜ் படிச்சப்ப இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த பையன் கூட எல்லாம் பேசுறதே நிறுத்திட்டான்னு சொல்ல, இது இவனுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். மீஜிக்கு லைட்டா பொறையே ஏறிக்கிறது சாப்பிடுறதெல்லாம். ஆமா, ஃபர்ஸ்ட் லவ் கூட இவளுக்கு ஒருத்தன் இருந்திருக்கான், அவனெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறதே இல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு பாஸ் சொல்ல, ஃபர்ஸ்ட் லவ்வையா அவளால கழட்டி விட முடியவே முடியாதுன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அமைதியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மீஜி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கா. மீஜி ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது யாரு பே பண்றதுங்கிறதுல 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. சென்னு கிட்ட பார்த்து அந்த சர்வர் லேடி இருப்பாங்கல்ல, கோட் சூட் போட்டு பக்காவா ஒரு பையன் வந்தானே, அவனே பே பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு அவன் காசை வாங்கிக்கிறாங்க. சென்னுக்கு இன்னும் அப்படியே பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆயிடுது. பாஸ் அங்க இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறான், டாக்ஸி வந்துருச்சுன்ட்டு. நம்ம போலாமான்னு மீஜி கேக்குறா. மீஜி கிட்ட முறைச்சிட்டே சென்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கார்ல வரும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. கோச்சிட்டு மீஜிக்கு முன்னாடி மின்னல் வேகத்துல நடக்க டக்குன்னு ஒரு கால் ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி போறான். மீஜி அதை பார்த்துட்டு பின்னால இருந்து சிரிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன பல்ல காட்டுறதுக்கு தோணுதுன்னு கேட்க, அவ்வளவா உனக்கு கோவம் வருது, வீட்டுக்கு போற வரையும் நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்சேன்னு மீஜி சொல்ல, எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த அவங்க 2 பேரும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும் போதே எனக்கு கடுப்பா இருக்கு, சுத்தமா பிடிக்கல, ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் எக்ஸ் தானே, இப்போ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு நிம்மதியா சென்னை அங்க இருந்து போயிட்டு இருக்கான். மீஜி சிரிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. நீ உன் எக்ஸ் எல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லுன்ட்டு. எக்ஸா இருந்தா தானே சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு சென்னு போக, சும்மா பொய் சொல்லிட்டே இருக்காதரான்னு மீஜி பின்னாடியே போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சென்னு இந்த போலீஸ் அண்ணா இருக்காருல, அவரோட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வரான். இந்த வீட்டுலதான் வந்துட்டு இந்த போலீஸ் அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் வாழலாம்னு சொல்லிட்டு செட்டப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதால வாழ முடியாம போயிருக்கு. அதனால அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்றதெல்லாம் அந்த போலீஸ் அண்ணா பாத்துட்டு இருக்காரு. நம்ம சென்னையும் கூட்டு வந்திருக்காரு. என்னடா ஷாங்கு கூட இப்பெல்லாம் நீ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அதுக்கு சென்னு பாக்குறான். அந்த லூபினோட போட்டோ எடுத்து கொடுத்து இந்த ஆளை வாட்ச் பண்ணிக்க சொல்லி மிஸ்டர் ஷாங் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல, பழசுல இருந்து வெளியே வந்துடணும்டா, சீக்கிரமா வந்துட்டு, புரியுதா, உனக்கு இது நல்லது இல்லைன்னு சொல்ல, நான் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும், ஆனா பழசுல இருந்து ஒருத்தன் ஈஸியா வெளியே வர முடியும்னா இந்த வீட்டுக்கு நீங்க என்ன கூட்டே வந்திருக்க மாட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் கொஞ்சம் அமைதி ஆயிடுறாரு. நான் கிளம்புறேன்னு சொல்ல, டேய் வீட்டுக்கு மாத்து சாவி இன்னொன்னு இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போ, எதுக்கும் கையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு சேஃப்டிக்கு கொடுத்து விடுறாரு. சென்னும் அந்த சாவி எடுத்துட்டு அங்கிருந்து வந்துடுறான். இந்த வீட முதல் தடவை பார்த்தப்போ இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கிறத பத்தி தனியா யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம சென்னு போ இருக்கான்ல, அவனும் அவன் கேர்ள் ஃபிரெண்டும் புது வீட்டுக்கு மாறுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அவன் வெளியே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது அந்த கேர்ள் ஃபிரெண்டோட அம்மா அப்பா உள்ள வராங்க. என்ன வீடு இது, இத்தனோன்னு இருக்கு, இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது, கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற அளவுலயா நீங்க இருக்கீங்க, பண்ணீங்க கூட இதோட பெட்டரான இடத்துல வாழும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, சென்னை அதெல்லாம் காதுல வாங்கிடுறான். போவ போன் பேர் சொல்லி கூப்பிடாம, பாஸ் இதெல்லாம் நான் எங்க வைக்கணும்னு கேட்க, யார்பா நீனு, எதுக்கு இவரை பார்த்து பாஸ்ன்னு கூப்பிடுறேன்னு கேட்க, இவர் தான் அந்த ஸ்னூக்கர் பூல் இருக்குல்ல அதோட ஓனருங்க, நாங்க வேலை பாக்குறேன், அப்ப இவரோட பாஸ் தானேன்னு கேட்க, அந்த பூல் உன்னோடதா, அங்க நீ வேலை பாக்கலையான்னு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லங்க இவர் தான் ஓனர், இவர்கிட்டதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சென்னை சமாளிக்கிறான். ஆமா ஆமா, அந்த இடத்த நான் வாங்கிட்டேன், அதனாலதான் இப்ப எனக்கு காசு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இல்லன்னா உங்க பொண்ணு கூட பெரிய வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்ல, கிளாஸ் எல்லாம் கூட எடுக்கிறாருங்க, நிறைய கோச் எல்லாம் வராங்க, இவங்க மாமனார் மாமியார் போலயே, அவங்களே அந்த இடத்துக்கு கூட்டு வந்து நீங்க காட்டக்கூடாதுன்னு சென்னை வேணும்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். உடனே அவங்களும் சரி போய் பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நேரா ஸ்னூக்கர் கிளப்புக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே போவ பேர் சொல்லி கூப்பிட வர, சென்னை அதுக்கு முன்னாடியே போயிட்டு பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க எல்லாம் பாஸ்ன்னு தான் சொல்லிட்டு செட் ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ நடிக்கிறான், நம்மளும் நடிப்போம்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள சென்னை அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட ஆபீஸுக்குள்ள மீஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணானே, அந்த ஆபீஸ்ல போவும் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்க போட்டோ வச்சுட்டு வந்துடுறான். போவோட மாமனார் மாமியார் உள்ள போறாங்க, அந்த ஆபீஸ பாக்குறாங்க, அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு உண்மையாவே அவன் பெரிய ஆள் தான் போலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கிள் அப்ப அந்த கல்யாணம்னு கேட்க, சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து வெளியே போறாரு. மாமனாரும் மாமியாரும் போனதும் கேர்ள் ஃபிரெண்ட் வேகமா ஓடி வரா. போவ கட்டி புடிச்சிட்டு கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறா. போ ஓடி வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒன்னால தாண்டான்னு சொல்லிட்டு சென்னை கட்டி புடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். சென்னை அவனை உள்ள கூட்டு போயிட்டு இங்க இருக்கிற எல்லா லீகல் டாக்குமெண்ட்டையும் அவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றான். இது இந்த இடத்தோட கணக்கு வழக்கு புக்கு, இது இந்த இடத்தோட பேப்பர்ஸ், இது நம்ம கார்டு அக்கௌண்ட் சாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, எதையும் மறந்துடாத, நம்ம ரொங்க இருக்கான நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு வர வேண்டிய ஷேர் அவனுக்கு கரெக்டா கொடுத்துடணும், நம்ம ஃப்ரெண்டு ரொங்க இருக்கான்ல அவனுக்கான பார்ட்னர்ஷிப் காசையும் கொடுத்துரு, அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ கொடுக்கறதா வாங்கிக்குவான், புரியும்லன்னு சொல்ல, டேய் ஏன்டா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேடான்னு சொல்லிட்டு போக்கிட்டு இருக்கான். பண்ணுவடா, நான் உனக்கு ஞாபகம் மட்டும் தான் படுத்துறேன், இதுக்கும் மேல நல்லபடியான ஒரு வாழ்க்கைய நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டும் வாழணும், அதுவும் இல்லாம இந்த இடமே இப்ப ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு, இதனால எந்த ப்ராப்ளமும் வராது,
கோச்சிங் ஒன்னு வராங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, இதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கூட்டு போயிட்டு அந்த ஸ்னூக்கர் பூல ஒட்டு மொத்தமா சென் அவனோட பேர்ல இருந்து போவோட பேர்ல மாத்தி வச்சிட்டு இருக்கான். சைன்லாம் பண்ணி டாக்குமெண்ட்டும் முடிஞ்சிருது. போக்கு ஆனா மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்டா நடிக்க தானடா பண்ணோம்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான். நீ சும்மா இரு, உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சென்னு கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க மீஜி அவளோட ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கா. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்னு சப்மிட் பண்ணிருக்கா. அதுலயும் இந்த திங்கு இருக்கான்ல, திங்கு அப்புறமா இந்த கம்பெனில இருந்து மேனேஜர் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. என்னங்க இது, என்னைக்காவது ஒரு நாள் கமர்ஷியல் லக்கேஜ தெரியாம அனுப்பிச்சிருப்பாங்க, இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எத்தனை இடத்துல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கிளையன்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை இடத்துல எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு, ஒரு இடத்துல தப்புலாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, சார் நாங்கெல்லாம் ஆடிட்டர்ஸ், ஒரு சின்ன இடத்த கூட நாங்க விட மாட்டோம், எல்லா இடத்தையும் நாங்க சரி பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப யாரோ உள்ள வராங்க, புது மேனேஜர் அப்படிங்கிற பேர்ல. பார்த்தா அந்த புது மேனேஜர் வேற யாரும் இல்ல, நம்ம சென்னு தான். மிஸ்டர் ஷாங்கோட ஆஃபரை ஏத்துட்டு மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனி சார்பா உள்ள மேனேஜரா நம்ம சென்னு உள்ள வரான். பாத்துட்டு அங்க இருக்க அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் மீஜியே ஷாக் ஆயிட்டு இருக்கா. வேகமா பாஸ் மீஜியை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, வேகமா பாஸ் கையும் மீஜி கையும் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கலாமா, சீக்கிரமா ஆரம்பிங்க, நான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டையும் போட்டு சென்னு போய் நக்கலா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு வழியா மீட்டிங் முடியுது, எல்லாரும் அங்க இருந்து வெளியே போறாங்க. சென்னை அங்க கூட்டு போயிட்டு மிஸ்டர் ஷாங்கோட ஆள் இருப்பார்ல, உங்க ரூம காட்டுறேன் அப்படின்னு கூட்டு போக, இல்ல அந்த ஆடிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்புறான். அங்க வர ஒரு ஆளு என்ன மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு இவரு, என்ன வேலை பார்க்க போறாருன்னு கேட்க, மிஸ்டர் ஷாங்கு பர்சனலா சூஸ் பண்ணி அமைச்சிருக்காரு, இவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு ரோபோவா இருந்தா கூட நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும், பார்த்து பிஹேவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் சென்னைக்கு பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சென்னு நேரம் ஆடிட்டர்ஸோட ரூம்குள்ள போறான். அத்தனை பேரும் பயந்துடுறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க எல்லாருக்கும் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டு பயந்துருப்பீங்க. மீஜி கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட மீஜியும் அங்க போறா. பரவாயில்லையே, வந்த முத நாளே காஃபி ட்ரீட் எல்லாம் வச்சிட்டு இருக்கான் அந்த பையன், பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்ல, பாரு இந்த பையன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, பூ போட்ட சட்டை போட்டு வந்து நக்கலா உள்ள உட்காரும் போதே எவ்வளவு திமிர் பிடிச்ச ஆளு நம்மள்ட்ட காட்டிட்டான் பாத்தியா, கண்டிப்பா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மீஜியும் சென்னும் தனியா போய் நின்னுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எப்ப இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல வான் மீஜி கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டு நக்கலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. டைய பிடிச்சி இழுக்கிறா. மீஜி மேல உழுவுற மாதிரி சென்னு போயிட்டு தடுமாறி நின்னுட்டு இருக்கான். அப்ப முன்னெல்லாம் வேலை பார்க்கும் போது பக்காவா ஷூ கோட் எல்லாம் போட்டு போவ, இன்னைக்கு பூ போட்ட சட்டை வெள்ளை ஷூன்னு சொல்லிட்டு கன்றாவியா போட்டு வந்திருக்க, உனக்கு என்ன திமிர் ஆயிடுச்சான்னு கேட்க, எனக்கு அப்போ சின்ன வயசு, என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணுங்கிறதுக்காக எத்தா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போவேன், இப்ப என்ன பார்த்து சும்மாவே எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்ல, எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு பேசிட்டு இருக்கான். இம்ப்ரெஸ்ஸா, அது என்னமோ ஆயிட்டேங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பார்த்து மீஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வீட்டுல சென்னு ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்கான் போல. மீஜி பாத்ரூம் வாசல நிக்கிறத பார்த்துட்டு சென்னை ஷாக் ஆயிடுறான். எதுக்கு இவ்வளவு ஒட்டி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அரை மணி நேரமா குளிக்கிறியே, உள்ள மயங்கி எதுவும் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன், இங்க வா தலைய காய வைக்கிறேன்னு கூட்டு போயிட்டு மீஜி அவனுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கா. சென்னு ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப எதுக்கு அங்க வந்திருக்கா, என் மேல உனக்கு மரியாதை இல்லையா என்னன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கோச்சூட்ல அவன் தான் இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்கிற, நான் அதை விட அழகா இருப்பான்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் சொல்லிட்டு சென்னு சொல்ல, நான் அழகா இருப்பான்னு அவனை பார்த்து நினைக்கவே இல்ல, உனக்கு யார் அதை சொன்னான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. நான் யாருன்னு பேரே சொல்ல, அவன்னு சும்மா தான் சொன்னேன், ஆனா நீயாவே உன் பாச பத்தி யோசிக்கிற, உனக்கு எவ்வளவு திமிர் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னை அவளை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னதாண்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மீஜி பக்கத்துல வந்து நிக்க, மீஜி அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்ததும் சென்னுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்கு. ஆனா அவன் மூக்குல இருந்து கரெக்டா ரத்தம் எல்லாம் வருது போல. நீ என்னடா ஆச்சு, ரொம்ப இமோஷனல் ஆயிட்டியா என்ன, மூக்குல இருந்து ரத்தம் வருதுறான்னு சொல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, ஹெர்பல் டீ குடிச்சா சரியா போயிடும், நான் கீழே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறான். நானும் வரேன் மீஜியும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஆபீஸ்ல ஒரு 2 பேர் இருக்காங்க போல, அந்த 2 பேரும் ஒன்னா அந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. அங்க பாரு மீஜி மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா மீஜி கிட்ட ஓடி போறா. அவ வரத பார்த்து சென்னை அங்க வந்து காணாம போயிட்டான். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு மீஜி சமாளிச்சிட்டு இருக்கா. இல்ல நம்ம வாசனை திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேட்க, அவரோட அம்மா பர்த்டே அடுத்த வாரம் தானே, ஒருவேளை அதுக்குள்ள கிளம்பிடுவார் போலன்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நீயும் அவரும் பிரேக்கப் பண்ணி 1 வருஷத்துக்கிட்ட இருக்காது, அப்பயும் இவரை பத்தி எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேலை பாக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிருக்க சென் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டுறான். பயங்கரமா காண்டா இருக்கு அவனுக்கு. வா போய் தொலைலாம்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாரு, போன தடவை மாதிரி என்கிட்ட அல்பத்தனமா கேம்லாம் அதுவும் விளையாடாத, புரியுதா, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறான். அடுத்த நாள் டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மீஜியை டிராப் பண்ணிட்டு இருக்கான் ஆபீஸ்ல. உள்ள போலாமா அப்படின்னு சென்னு கேட்க, மீஜி அவனையே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. பெருக்கு என்னையே அப்படி பாத்துட்டு இருக்கேன்னு சென்னு கேக்குறான். நான் பாக்கிறதுக்காக தான், நான் உன்னை மட்டும் தான் பாக்கணுங்கிறதுக்காக தான் கோட்டு போட்டேன், நீ சொன்னல, அது நல்ல வேலை பாக்குது, நீ செம்ம அழகா இருக்க, பாக்குறது தப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சென்னு பாக்குறான், இவளை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது.
அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைய பாய்.